இதுதான் என்னோட வசி பூஜையை போட போகிறேன். எல்லாரும் என்னை பிடிக்கணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பிக் பாஸோட நாமினேஷனில் வந்து 12 ஓட்டு வாங்கியிருப்பாரு கலையரசன். கலையரசன் வெளியெல்லாம் நல்லா பேசுவான், இன்டர்வியூலலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். ஆனால் உள்ளே வந்து எப்படி அட்டென்ஷனை கிராப் பண்ணுன்றதே சரியாக தெரியல போல. ஏன்னா இப்போ வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணல. திவாகர் கூட சுற்றிட்டு இருக்கிறத தாண்டி பெருசாக தனித்துவமாக எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் எல்லாருமே 12 பேர் நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. சிலர் மட்டும்தான் இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு நாமினேட் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே வெளியே தெரியலன்ற காரணத்துக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லைன்ற மாதிரி நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கலையரசன் வந்து விளையாட்டாக என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் எல்லாருக்கும் ஏதாவது வசியம் மாதிரி பண்ண போகிறேன், எல்லாருமே என்னை சுற்றி சுற்றி வர மாதிரி வசியம் பண்ண போகிறேன்ற மாதிரி கிண்டலாக சொல்கிறான். என்னன்னு தெரியல, இவன் எப்படி ஃபேமஸ் ஆகணும், என்ன பேசினா யூடியூப் சேனல்லாம் பேட்டி எடுக்கிறதுக்கு ஓடி வருவாங்க, அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணவன் தான். அதாவது ஒய்ஃபுக்கும் இவனுக்கும் சண்டையே இல்லை போல. ஆனால் இவன் ஒய்ஃப் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க, என் மச்சான் என்னை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர வைரலானா. ஆனால் இந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டா பிக் பாஸ் ஷோவில் நம்ம பெருசாக தெரிய முடியும், அதெல்லாம் இன்னும் சரியாக பண்ண மாதிரியே தெரியல. இப்போ நிலவரத்தை பார்த்தா வாரமே கலையரசன் வெளியே போகிற நிலமையில தான் இருக்கான். ஏன்னா பிரவீன் காந்தி கலையரசன் தான் ரொம்ப கம்மி ஓட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வயசான கேட்டகரின்றதுனால பிரவீன் காந்தியை கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. பிரவீன் காந்தி தேவையில்லாமல் வாய் விட்டு தான் இந்த நாமினேஷன்லேயே வந்துட்டாரு. அது என்னன்னா, நான் இளைஞர்களுக்கு வழிவிட போகிறேன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. அதை வச்சு வந்து எல்லாருமே வந்து பிரவீன் காந்தியை நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.